வணக்கம். சூப்பர் எல் நினோ தமிழ்நாட்டிற்கான காலநிலை தாக்கம் மற்றும் ஆபத்துகள், இதுதான் இன்னைக்கு நாம அலச போற தலைப்பு. பசிபிக் பெருங்கடல்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய வெப்ப அதிகரிப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் முக்கியமா நம்ம விவசாயத்திலையும் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு தரவுகள் அடிப்படையில நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா தகவல்களுக்குள்ள போகலாம். 2015 நாம சந்திச்ச அதே சூப்பர் எல் நீனோ மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருமா? சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம எதிர்கொண்ட அந்த கடுமையான வெப்பமும் தண்ணீர் தட்டுப்பாடும் மீண்டும் திரும்ப போகுதான்னு இந்த தரவுகள் மூலமா இப்போ அலசுவோம். இந்த வெப்பத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல லா நீனா அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள்ங்க. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற கடல் நீரோட வெப்பநிலை வழக்கத்தை விட ரொம்பவே குளிர்ச்சி அடையும் போது அதைத்தான் லா நீனான்னு சொல்றோம். இது ஏதோ கடல்ல மட்டும் நடக்கிற மாற்றம் நினைச்சிட வேண்டாம். இது ஒட்டுமொத்த உலக வானிலை அமைப்பையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயற்கை நிகழ்வு. இதுக்கு நேர்மாறா நடக்கிறது தான் எல் நீனோ. அந்த பரந்த பசிபிக் பெருங்கடலோட நீர் வழக்கமான அளவை விட ரொம்பவே அசாதாரணமா வெப்பமடையும் போது அது சயின்டிஸ்ட் எல் நீனோன்னு சொல்றாங்க. கடலோட வெப்பநிலை கொஞ்சம் தானே உயருதுன்னு நம்ம சாதாரணமா நினைப்போம். ஆனா அது உலகத்தோட பல பகுதிகளில் காலநிலைய அப்படியே தலைகீழா மாத்தி போட்டுடும். இப்போ நீங்க கேட்கலாம், சாதாரண எல் நீனோவுக்கும் சூப்பர் எல் நீனோவுக்கும் என்னங்க வித்தியாசம்னு? கடல் நீரோட வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தா அது சாதாரண எல் நீனோ. ஆனா அதுவே 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதுக்கும் மேல உயர்ந்தால் அதுதான் மிகவும் ஆபத்தான சூப்பர் எல் நீனோ. வெறும் 1 டிகிரி மாற்றம் தானேன்னு அசால்ட்டா இருக்க முடியாது. அந்த 1 டிகிரி ஒட்டு மொத்தமா எவ்வளோ பெரிய ஆபத்தா மாறுதுங்கிறத இது தெளிவா காட்டுது. வரலாற்று தரவுகளை புரட்டி பார்த்தோம்னா கடந்த காலங்கள்ல எப்போதெல்லாம் இந்த மிக மோசமான சூப்பர் எல் நீனோ வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1982, 1997, அப்புறம் சமீபத்தில் 2015. இந்த 3 வருஷங்கள்லயும் நம்ம பூமி மிகப்பெரிய அளவுல உலகளாவிய வானிலை மாற்றங்களை சந்திச்சிருக்கு. காலநிலை வரலாற்றுல மறக்கவே முடியாத வருஷங்கள் இதெல்லாம். குறிப்பா 2015ல் இது இந்தியாவில் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துச்சோன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் அப்ப கடும் வெப்பம் நிலவுச்சு, மழை அளவு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு, விவசாயம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு, குடிக்க கூட தண்ணீர் இல்லாம தட்டுப்பாடு வந்துச்சு, பல மாநிலங்கள்ல கடுமையான வறட்சி, வறண்டு போன விவசாய நிலங்கள்ல இருந்து தண்ணி வராத குழாய்கள் வரைக்கும் நம்ம இதை நேர்லயே பார்த்தோம் இல்லையா? சரி, அதெல்லாம் பழைய கதை. இப்போ ஏன் மறுபடியும் இதை பத்தி பேசுறோம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா சயின்டிஸ்ட் மறுபடியும் ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. பசிபிக் பெருங்கடல் மறுபடியும் மிக வேகமா சூடாகி வருது. நாம திரும்பவும் ஒரு ஆபத்தான கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த தரவுகள் நமக்கு அலர்ட்டா சொல்லுது. இது எப்படி படிப்படியா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல எங்கேயோ தூரத்துல இருக்கிற பசிபிக் பெருங்கடல் வெப்பமடையுது. ரெண்டாவதா அதனால உலகத்தோட ஒட்டுமொத்த வெப்பநிலை அதிகரிக்குது. மூணாவதா அந்த வெப்ப அதிகரிப்பு இந்தியாவோட மிக முக்கியமான பருவமழைய நேரடியாக பாதிக்குது. எங்கேயோ கடல்ல நடக்கிற ஒரு மாற்றம் நம்ம ஊர் மழை காலத்துக்கு எப்படி ஒரு நேரடி ஆபத்தா மாறுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உள்ளூர் ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு? உலகளாவிய பிரச்சனையா இருந்தாலும் இது நம்ம ஊர்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம இப்போ உற்று நோக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வரப்போகும் அந்த அதிகபட்ச வெப்பத்தை எதிர்கொள்ள கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும்னு தரவுகள் கணிச்சிருக்கு. இது சாதாரண வெயில் கிடையாது. மாநிலம் முழுவதுமே அனல் காற்று, அதாவது ஹீட் வேவ்ஸ் ரொம்ப கடுமையா அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பம் மட்டுமில்ல, மழையோட அளவும் இந்த முறை சாதாரணமா இருக்காது.
மழைப்பொழிவுல பெரிய மாறுபாடுகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சில இடங்கள்ல மழையே இல்லாம ரொம்ப குறையலாம். அதே நேரத்துல சில பகுதிகள்ல சற்றும் எதிர்பாராத விதமா திடீர் கனமழை கொட்டிட்டு இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் திடீர் வெள்ளம். இப்படி கணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட கணிக்க முடியாத வானிலை விவசாயத்துல உடனடியா ஒரு பெரிய தண்ணீர் தட்டுப்பாட்டை கொண்டு வரும். குறிப்பா நம்ம விவசாயிகள் பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய நெல், கரும்பு, அப்புறம் நம்ம அன்றாட தேவைக்கு அத்தியாவசியமான காய்கறி பயிர்களுக்கு கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும்னு தரவுகள் சுட்டிக்காட்டுது. இது நம்மளோட உணவு உற்பத்தியே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. விவசாய நிலங்களை தாண்டி இந்த அதீத வெப்பம் நம்மளோட அன்றாட மின் பயன்பாட்டிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வெயில் உச்சி மண்டைய பிளக்கும் போது மக்கள் பகல் நேரத்தை கழிக்க ஏசி, ஃபேன், கூலர்னு மின்சாதனங்களை அதிகமா நம்பியிருப்பாங்க. இதனால மின்சார பயன்பாடு பல மடங்கு கூடி நம்ம ஊர் மின் விநியோக கட்டமைப்புகளுக்கு பெரிய சுமை ஏற்படும். உலகளாவிய ஆபத்துகளும் உள்ளூர் தீர்வுகளும். இவ்ளோ நேரம் நம்ம ஊர் பிரச்சனைய பத்தி பேசணும். இப்போ கொஞ்சம் உலக அளவுல ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துகள் என்ன, அதை தடுக்க உள்ளூர்ல நாம என்னென்ன தீர்வுகள் செய்ய முடியும்னு பார்க்கலாம். உலக அளவுல பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் எல்னினோ ஒட்டுமொத்த இயற்கை ஆபத்துகளையும் பல மடங்கு அதிகமாக்குது. பேரழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ, கடுமையான புயல்கள், கொடூரமான வறட்சி, அப்புறம் மாபெரும் வெள்ளப்பெருக்குன்னு பலவிதமான இயற்கை பேரிடர்களை இது உலகம் முழுக்கவே தூண்டி விடுகிறதுங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தரவுகள்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு எச்சரிக்கை இதுதான். சூப்பர் எல் நினோங்கிறது சாதாரணமான வெப்பம் கிடையாது. இது உலக வானிலையே முழுமையா மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் இயற்கை மாற்றம். இதை நாம ரொம்ப தீவிரமா புரிஞ்சுக்கணும். ஏதோ கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்க போகுதுன்னு நினைக்காம இயற்கையோட அடிப்படையான ஒரு பெரிய மாற்றத்தையே நாம எதிர்கொள்ள போறோங்கிறத உணரணும். வரப்போகும் இந்த கடுமையான ஆபத்துகளை நாம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளோட ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கணும்? உள்ளூர்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள். 1, தண்ணீரை சேமிக்கணும். 2, நிறைய மரங்களை நடணும். 3, நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இந்த 3ம் தான் நம்ம எதிர்காலத்தை காப்பாத்த போற மிக முக்கியமான ஆயுதங்கள். இறுதியா இதுவரை பொறுமையா இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.